மேலாக எங்களுக்கு பாடுவதையும் பேசுவதையும் இங்கு மட்டும் இல்லாமல் அயல்நாடுகள் சென்று அடையக்கூடிய அளவுக்கு ஒளிவு பதிவு இருக்கும் அன்பு அண்ணன் அவர்களுக்கு இது நம்ம ஊரு, இது உங்கள் ஊரு அப்படிங்கிற அன்பு சொல்லத்திற்கும் மனமாற நன்றி. நன்றிகள். வணக்கம். தலையெழுத்தாய் தமிழே புகழே தயாவரி என்னை காத்துக்கொள்ள வேண்டுமா? உயிரெழுத்து 12 கரங்களாக உடலெழுத்தில் சொல்லப்படும் 7 பதினெட்டு மேனியாக மேனி மாந்தருக்கும் எனது முகம் பார்த்தவருக்கு மனநோய் அகற்றும் 6 முகங்களாக அவதரித்து மிகவரத்தின் இன்பத்தோடு துணைவியாக ஏற்று எனது வேலைக்கு நண்பருக்கு வேலைக்கு சென்று வினைதேற்கும் செய்யும் சிறப்பும் செயல் இம்மூன்று வேளாக அனைவரையும் துயிரெழுப்பும் பதியமளித்த என்றலும் சிறியவனை வசந்தமும் சிறஜீவன் ஜீவனும் வாழை வாழ்க்கையின் வாழ்த்த மாணவர் வணங்குவடி வேலனாக குன்றுதாரி வரும் குமரனாக முத்தமிழ் முருகனாக ஏற்கும் சக்தியும் சித்தனுக்கு வைகாசு சாகத்தி பாலகனாக அவதரித்து படைக்கப் பெற்றேன். தூயவன் சேவலை குறியாக கொண்டு அடியார்க்கும் நொய் தீர்க்கும்
மரத்தை மயிலாக படைத்து எனது உடல் மீது வைக்கப்பட்ட பொருளை உண்பவர்களுக்கு நரை நிறையும் உப்பிணி என்னும் தீராத வியாதிகளை தேர்த்து வைக்க வைத்தியராக வருத்தம் தீர்த்து மருத்துவனாக ஆயுள் காக்கும் விரதமாக வளத்திற்காக மகிமை கொண்டேன் பழனியில் கோயில் கண்டேன். தமிழகத்தில் எனது தண்டாயுத மணியாக பழனி ஆண்டவனாக என்னை நாடிவிட மக்களை காக்கும் பொறுப்பேற்று மலை உரி மீது நின்று கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல 39 கோடி தேவர்களும் பிரபுடைய படைப்பான ஜனக ஜனந்த ஜனார்த்தன ஜனத்மாரன் 8 செய் பாலகனும் மன்மத நதியும் எல்லாய் வராசக்கும் கங்கையும் ஒன்று சேர்ந்து என் தந்தையிடம் முறையிட்டார்கள். அப்பொழுது தந்தை நெற்றிக் கண்கள் திறக்க நெற்றியிலிருந்து 6 அக்கடிப்பறைகள் சரவண பையிலே விழ அவங்க 6 அக்கடிப்பறைகளும் 6 குழந்தைகளாக அவதரித்து காட்டிய பெண்களிடத்து பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கப்பட்டு அது சமயம் எந்தாய் பராசக்தி என்னை ஆசிரம் கட்டி அடைக்கவே 6 முகங்களும் 12 கரங்களும் ஓர் உருவமாய் அமையப்பெற்று முருகனாக கந்தனாக சண்முகனாக என்னை நாடிய மக்களுக்கு என் முகமாக தேவர்களை ரட்சித்து தீமையை அழித்து திருப்பரங்குன்றத்தில் தேவையான மனமுடித்து தேவ சேனாதிபதி பட்டம் பெற்று இந்த அழுகாத முத்தியாக பள்ளியை மனமுடிக்கின்ற இந்த வேளையில் ஒரு வீடாக நாம் யாரா இருக்கிறோம் யாரை வேண்டி தெரிந்து தெரியவனை போல அறிந்து மரியாதை கொண்ட பெரியாரோட வருகைக்காக காத்துக்கொண்டே பார்ப்போம். பணிவான வணக்கம். வருக வருக நாரத மணிவரையே வருக வீணாகான பிரியரை வருக கலைவாண்மின் புதவரையே வருக. தாங்கள் வருகின்ற பெருமை கொண்டே தங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இருந்தவரும் தங்களுடைய வருகை இருக்கும் நான் தங்களை வரவேற்பு உரையோடு இசைவாடு இந்த கலியாசனத்தை
சொர்க்கத்துல வந்திருக்கின்றானே காரணம் இல்லாம இருக்க என்றுமில்லாத மகிழ்ச்சி தங்களுடைய முகத்தில் தோன்றுகிறது. அந்த மகிழ்ச்சி கொண்டான காரணம் என்னன்னு நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன். அப்படியா? வருகிற மார்க்கத்திலே வேள்விமலை சாலை அருகாமையிலே திரைச்சோலையின் மத்தியிலே மிக அழகான ஒரு கனியை கண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? வருகின்ற மார்க்கத்தில் திரைத்துறை மத்தியிலே அழகான கனி, அற்புதமான கனி, சிறப்புக்குரிய கனி, கனியை கண்ட விஷயத்தை தாங்கள் சொல்லிவிட்டு செல்லும் என்ற அவரோடு வந்திருக்கானால் பார்த்த சிறப்புகள், பெருமைகள், மகத்துவம் எடுத்த பொருட்களை கூறுகிறேன். மாசில் வீணையோ மாலை மதியமோ வீசு தென்றலோ பீங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடிகளே கணிக்கும் தேர்கதலி மண்கணிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனப்பூரித்தேன் முருகா முருகா வாக்களிக்கும் தேர்கதலி வாக்களிக்கும் ஒரு பூக்களி கண்டு மனம் பூரிக்கே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓடுவார் நம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நான் கழித்தேன் இக்கணமே கொய்யாமல் கொய்தமைத்துக் கொள்வீர் முருகா முருகா குமரா மால் மருகா பல்லிரு விழிகளிலே பங்கனைக்கு மேலணிக்கு பூங்கனை கடவுள் பூரித்தேன் அக்கனிய கிழமை கொய்யாமல் அணைக்கக்கூடிய கணிக்கு சாய்க்கம் இருக்கா சாய்க்கம் என்ன சிறப்பான அற்புதமான கைகருவிகளை நோக்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது என்றால் ஒருவேளை சுவைக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படி நினைத்து பார்க்கின்ற பொழுது சுவை சாதாரண சுவை
சுவை. ஆமா. ஆமா, ஏன்னா கண்ணால பார்க்கலாம், காதால கேட்கலாம், நாசியால் நுகரலாம், நாவினால் சுவைக்கலாம், நெய்யென்று மெய்யோடு அணைக்கலாம், அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குல்ல. ஆமா ஆமா, ஏன்னா ஆத்மர்களுக்கு எளிதா அனுபவம், அனுபவத்துலதான் எல்லாமே இருக்கிறது. அப்படி அனுபவமான இருக்கிற கிடைப்பது பட்டிகள் கண்டாயில் நேரம் அதை பற்றி பற்றி தீராதோ சொல்லி பட்டிகள் கண்டாயில் நேரம் அதை பற்றி பற்றி தீராதோ சொல்லி பட்டிகள் கண்டால் பாரதரே கனியாக தெரியவில்லை. வந்தது பெண்ணு. யாரது பெண்மகள்? ஆதில கொடுத்த வாக்கு. அமிர்தவழி, சுந்தரவழி, அமிர்தவழி திருப்பரங்குன்றத்திலே நான் கல்யாணம் பண்ணாம தெரியல. இல்லையா? இவருக்கே கல்யாணம் ஆகல, நமக்கு எதுக்கு கல்யாணம்? அர்த்தத்தை ஏன்னா காரணம் என்னன்னா என்னன்னா சாமியார்ட்ட போய் என்னத்துக்கு ஆக போகுது? அதனால அவனை விருப்ப மாட்டேன். அதனால மனசுலயே நினைச்சுக்கிட்டு இவர்கிட்ட போய் சொல்லணுமா அப்படின்னு மறுக்கிறான். உள்ளத்தில் ஒன்று வச்சிருந்தோம். அப்புறம் தான் தெரியுது நடிப்பு உலக நடிப்பா இருக்கு. நீங்க தான் நடிகர்களாக பார்த்தேன். அதனால உங்க நடிப்பு தான் அங்க சரியா வரும். அதனால நீங்க என்ன செய்யணும்? ஒரு வேடுவ குலத்துல பிறந்திருக்கிறான். நீங்கள் வேடுவனாக ஒரு மாதிரி மான்குட்டி வந்திருப்பதாக ஒரு வழக்கு வைத்து அழைத்து வாருங்கள் திருத்தணிக்கு. நான் திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யும். அப்படியா? தாங்கள் கூறியபடி வேடுவனாக சென்று வள்ளியை சந்தித்து ஆடி பாடி அமுதமொழியோடு உரையாடி அன்னவளை மணந்து வள்ளி சமேதம் சென்று வருமானம் அடிமணம் என்ற காட்சி கொண்டு காட்சியார்கள். பாமாலை பாடி பூமாலை ரெண்டோடு வருகின்ற புகழ் மாலை சொட்டு நல்லது. வாருங்கள் வாருங்கள். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே.
புண்ணிய கோடி வரும், பொய் வாழ்க்கை ஓடிவிடும், எண்ணியது கைகூடும், ஏற்றதே நன்னிடவே, வாழ்வின் மலர்வழியாம் வள்ளல் விநாயகனை நாளால வாழ்த்தின படைய நிறமும் பவள செவ்வாயும் அடியவள் தாமரை வைத்துடைய மன்றம் பகலும் அடிமல் துதித்தால் கள்ளம் சொல்லாத கவி என்பதற்கிணங்க பேரன்பு கொண்ட பெரியவர்களை, நாடக கலாரசிய பெருமக்களை உள்ள திருவர்களுக்கும் என் கலைக்குழு சார்பாகவும் இந்த நாடகத்தை ஏற்பாளர் மதிப்புக்குரிய அன்பு மாப்பிள்ளை சிரிப்படியமான அஜித் குமார் அவருடைய சார்பாகவும் வேளங்களில் சிறந்த முறையில் ஒளிபெருக்கின்றார். இப்படித்தான் அமைப்போடு வைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சண்முகா ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் அது பொறுப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் அன்பு தம்பிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவைகளுக்கு மேலாக எங்களுக்கு பாடுவதையும் பேசுவதையும் இங்கு மட்டும் இல்லாமல் அயல்நாடுகளில் சென்று அடையக்கூடிய அளவுக்கு ஒளிவு பதிவில் இருக்கும் அன்பு அண்ணன் அவர்களுக்கு இது நம்ம ஊரு, இது உங்கள் ஊரு அப்படிங்கிற அன்பு துள்ளதற்கும் மனமாற நன்றி, நன்றிகள் வணக்கம். இவைகளுக்கு மேலாக இந்த நாடகத்தை மிக சிரத்தை எடுத்து பிரார்த்தனை நாடகமாக நடத்தி கொண்டிருக்கும் குடும்பத்தார்கள். ஏன்னா தாய் நதியை மதிக்காத இந்த காலத்துல ஒரு தாய்க்கு பிரார்த்தனை நாடகமா வச்சு இப்படியெல்லாம் சிறப்பாக அமைந்திருக்க அந்த குடும்பத்திற்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். உண்மை, உழைப்பு, உயர்வு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அன்பு, பண்பு, பாசம் இதெல்லாம் விளைவிட்டு வாங்க முடியுமா? அன்பை யாராலும் விளைவிட்டு வாங்க முடியுமா? முடியாது. அன்பால எதை சாதிக்கலாம், ஆனா அதிகாரத்தால எதை சாதிக்க முடியாது. இப்ப அன்புங்கிறது இந்த வார்த்தை எங்கே முதலாக கிடைக்க தெரியுமா? யாரிடம் கிடைக்கின்றது அன்பு? பெற்ற தாயிடம் கிடைக்கிறது முதல் அன்பு. அன்னையிடமே அன்பை வாங்கலாம், தந்தையிடமே அறிவை வாங்கலாம், இரண்டு பேர் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயை சிறந்தது கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. அப்படி 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்து ஆளாக்கின உலகத்துக்கே முதலாக அறிவு செய்த பெற்ற தாய். அப்படி பெற்ற தாயும் தந்தையும் எவர் ஒரு மதித்து கடைசி வைத்து வைத்து காப்பாற்றுகிறார்களோ அவர்களால் அந்த பூமியில் பிறந்ததுக்கு உண்மையான ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்படி பெற்ற தாய்க்கு விழா எடுத்து நடத்தும் அன்பு குடும்பத்தார்களுக்கு மனமாக நன்றி. அப்படி இந்த இருக்கிற வரை எப்படி தாய் தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார் என்றும் என்னை காக்கின்றார். தாயில்லாமல் வருவார்
மலர்களும் விண்மையை தொட்டிருக்கும் மரங்களும் சுருதி ஒற்று வண்டிகளை நாதமும் சலசலசலவன ஒளியிருக்கிறார்களும் தோட்டங்கள் உத்தரவுகள் மலைகள் மலைச்சார் நேரத்தை பார்க்கும் பொழுது பச்சை கமலை விரித்துகள் பசும்புல் விழிகள் அந்த நீர்வீழ்ச்சி நீந்துத்தொழில் அன்னப்பறவைகள் நினைத்து பார்க்கும் பொழுது நாமும் அதுபோல் ஆணில் சிறகடித்து பறக்க வேண்டும் என்ற அவளுடன் ஆஜரும் நிலத்தில் வந்தாலும் அந்த நதியோடும் இந்த நதியோடு தலையமலைக்கும் நாணர்கள் என்னை பார்த்தவனை எப்படி நதியோரோ நாட்டியமாடுது நானந்த ஆனந்தம் என் சொல்ல யாரால் உள்ளே இருக்கின்றார்களா ஏதேனும் குலஸ்தர்கள் சற்று ஆனந்தங்களை பார்ப்போமா? ஆரோடும் சோ என்ன இனிமையான குரல், என்ன வளமையான குரல், குழல் இனிது, குழல் இனிது. யாழ் இருக்கிற மக்கள் மலைவீச்சுக்காரர்கள் என்று இருக்கின்றார்கள். அந்த வகைப்படி பார்க்கப்படாம். குழலின் ஓசை விட, யாழின் ஓசை விட, மழலையின் ஓசை விட, மீனையின் ஆழத்தை விடக்கூடிய அளவுக்கு குரலுக்கு சொந்தக்கார் யாரா இருக்க வேண்டும்? நாரதர் சொல்லுகிற வழியாக இருக்கக்கூடிய வளர்ந்து நிறத்தியால் சோ தோயத்துக்கு அற்புதமாக பறவையில் வேண்டிக்கூடியவள் எப்பொழுது வருவாள் வர வேண்டுமா? வலிமையை நினைத்து எப்படி தெரிவாள்?
வண்ணம் பருவம் கொண்டு வண்ணம் விழிகள் கொண்டு என்று பாடினானே அந்த கவிச்சக்கரத்தை கம்பனாப்பட்டவன் அந்த பாடலுக்கு ஒப்பாகவா இருக்கிறான். அன்னம் ஒன்று நடையும் செல்லை இடையும் என்னை வெளிப்பார்வை மயக்கக்கூடிய அளவுக்கு வழி அழகுடைத்தார். கண்ணுக்கு வையானது கவிதைக்கு புகழது வானுக்கு நிலவு அழகு வார்த்தைக்கு சுரங்கும் போது நகவதானகை வளர்த்து என்று பார்க்கின்ற பொழுது இவ்வளவு சித்தந்தரத்துக்கு அழகும் பெருமை சேர்க்கப்படுகிறது. அதை பார்க்கும் பொழுது சிந்திய வெண்மணி சிப்பிய முத்தா என் கண்ணம்மா
அப்படி என்ன போகுது ஏது போகுதுன்னு உங்களை எங்க கேட்க வேண்டியதானே வரேன் ஏங்க நான் எப்போ தூங்குறவே எனக்கு முழுத்துக்கிட்டே இருக்கேன் அகத்தி நாடகம் முகத்துல தெரியுது பாக்கவே தெரியுதா ஒரு படைத்தலில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். ஆமா பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைதலில் தூங்கியவன் முதல் இழந்தான். கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். விழித்துக் கொண்டவரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். உங்கள் புறத்தை விட்டவரெல்லாம் கோட்டை ஏங்க விட்டார். சாமி எல்லாத்துக்கும் சரியா சொன்னீங்க. இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல தூங்குனாரு எதை வந்து சொல்லவே இல்லை. ஆதரவு திங்களாங்களா? அத கேளுங்க. ஏங்க அது எப்படிங்க தூங்குவீங்க? அங்க மட்டும் விழிச்சுக்கிறீங்களா? இல்லங்க எதா இருந்தாலும் கொஞ்ச நாள் வந்து அசத்தான் செய்யுங்க. அது எப்படி செய்யுமா? வாங்க நீங்க இப்ப போகுதுன்னு சொன்னீங்க. இப்ப என்ன போகுது நான் உங்களை கேக்குறேன். என்ன போகுது? அழகான மான்குட்டி உள்ள மான்குட்டி இங்க வரல. தெரியும் ஏங்க நான் தான் காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மான்குட்டி வந்தா தானே வந்து சொல்ல முடியும். காவல் காத்தாதான் எங்களுக்கு தெரியும். அதானே அதுக்கே இப்ப சண்டை போற நீ. கோவம் அட அதுக்கு கத்துற. அட கோவம் எதுக்கு நீ சண்டை போற நீ? கோவரையே பிடிச்ச. ஓஹோ சோமாவே அப்படிதானா? அது சரி. ஆனா மான்குட்டியை நீங்க தேடி வந்திருக்கீங்க. ஆனா மான்குட்டியை தேடி வந்தமா தெரியல. தெரியுது ஏங்க ஏதோ முதல்ல நீங்க எங்க இருந்தீங்க? எங்க அதுவும் தெரியறவாறு கழுகு மாமலை. அந்த கழுகு மாமலை சொந்தக்காரனா? தெரியுதா? ஆனா சண்டாடா தெரியுதா? உயரமான ஒரு மலை தெரியுதா இல்லையா? எவன் முத்துக்கடி பத்துடி. தெரியலையா? இதான் தெரியுது. உனக்கு தெரியாது. எப்படி தெரியும்? யார் ஒரு மாமியார வச்சிருக்கானோ அவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது. மாமியா வச்சிருக்கா தெரியாது. இல்ல மாமியா வயசான ஆளு. நான் கூட அதெல்லாம் தெரியுது. தெரியுதா? தெரியுதா இல்லையா? இந்த கழுகு மாமலை சொந்தக்காரன். உங்க பேரு கந்தன், சிவ, உங்க அம்மா பேரு பார்வதி. இவ்வளவு இருக்கிற உங்க பேரு என்ன? என் பேரா? ஆமா. ஏய், என்ன அங்கே வைக்கிற? உன் பேர் என்னன்னா அங்கே வைக்கிற? என் பேரு வீரத்தேவன். வீரத்தவனா? யார் வச்சது? எங்க அப்பா வச்சாரு. என்ன வச்சாரு? வாயில வச்சாரு. அட பேரை வாயில சொல்லி வச்சாரு. அப்புறம் வாயிலாம் அப்புறம் என்ன வச்சாருன்னா நீங்க தான் கட்டியா? அட இல்லையா, 10 பேருக்கு முன்னாடி கூட்டி வச்சு ஒரு பேர் வச்சா உங்களுக்கு. ஆமா வீரத்தவன். அப்பா வேற அவர் பேர் என்ன? சுப்பிரமணி. சுப்பிரமணி. சுப்பிரமணியா? என்ன பச்சையை விட்டுருக்காப்புல? ஏய் சுப்பிரமணியா? ஆமாங்க முருகனோட மச்சில நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நானும் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆமா. லேடிஸ் விஷயமா வந்திருக்கீங்க. என்ன ஆளுநர் சொல்றீங்க? கும்பரப்புல நோக்கத்துல வந்திருக்கீங்க.
வந்து 10 மணில இருந்து ஆடிட்டு இருக்கல வந்திருக்க ராஜமன்ற 2 குத்து குத்து சொல்லிட்டு ஆமா பாவம் இன்னைக்குலாம் பள்ளிக்கெல்லாம் அடிச்சு ஏறி மழை வந்து எல்லாம் சரி பண்ணணும் கல்லள்ளி போட்டு அவர் எவ்வளவு அழகா அபிநயோட ஆடிட்டு இருக்காரு பருத்தி கையில நம்மிடத்திற்கு வேடர் வந்திருக்கிறார் என்ன செய்யுது என் பொழப்பே அது சொல்றது அண்ணன் பொழப்பே வேடவர் மான்குட்டியை தேடி வந்திருக்கிறார் அப்படின்னா நீ தப்பிச்சு நீ வந்துடுற அதாவது தோழி தங்கச்சி ஏதாவது வாழ்க்கையில சாதிக்கணும் நபர்களோட போட்டி போட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு எங்க அண்ணனுடைய அதான் நோக்கம் வேடவர் மான்குட்டியை தேடி வந்திருக்கிறாரா மான்குட்டி இல்லைன்னு சொல்லிட்டா அவர் இங்கதான் இருக்குன்னு அடம் பிடிக்கிறாரு ஒத்த கால்ல நிக்கிறாரா ஆமாமா ஒத்த கால பிடிக்காம போக மாட்டேன் வாதத்தோட நிக்கிறாரா இல்ல பிடிவாதத்தோட நிக்கிறாரு ஏன்னா வாதத்திற்கு மருந்து இருக்கு நான் முடிச்ச முயலுக்கு 3 காலம் நிக்கிறாரு சரி பரவாயில்ல நீங்க போய் கவலை பாருங்க எதற்கா வந்துருக்கா நான் விசாரிச்சேன் தகட்டி புடுவாரு நீ புடிமா தகட்டி எப்படியே புடுவேன் போ மருக வேடுவரே வள்ளுவனை தண்ணி
வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. இந்த தங்க தமிழ் மண்ணில் வருபவர் யாராக இருந்தாலும் வரவேற்பது எங்கள் கடமை. அதை உணர்ந்த தமிழச்சியாகிய நான் உங்களை வரவேற்கிறேன். நான் 12 மணி நேரத்துல இருந்து நான் பேசிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு இருக்கிறாங்க. நான் எப்படி என்னுடைய கல்வி எப்படி அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் இந்நேரம் தீர்ப்பு நேரம் சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க, உங்களுடைய பேச்சு சொல்ல பார்க்கணும் அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. நீங்க எதற்காக வந்திருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை ரத்தின சுருக்கமாக. மலைகள் உணர்த்தும் நெறிகற்ற மக்கள் மனக்குறையத்திற்கும் கொற்றவன் நம்பிவிட வளர்த்த நாயகியே என்னோட மலைநாளி இழப்புகள் பொன்மேடு என்று அதிகளை எழுந்து வேள்விகள் வளர்ந்தரும் மேலே பெட்டி வெள்ளப்ப சாமியை திருத்தாள் வலிந்து அந்த கைலாசோடு சென்று ஓம் ஸ்ரீ விருத்தநாயகி சமையல கைலாசம் ஒரு ஒளி பெற்று அங்கே புறப்பட்டு வெளிப்போடு வேட்டையிட கழிப்போடு வந்தேன் பார்த்தேன் அழகான பெண்மான் குட்டி விளைக்காமல் ஆசை கொண்டு அருகே சென்ற பொழுது உன் நாடு முகலாக வைத்து விட்டது. ஓடியமான் இறங்கு செலவில்லை இங்குதான் இருப்பது எனக்கு தெரியும். இருந்தால் தலைவி அப்படிங்கிற முறையில தாங்களிடம் கேட்கிறேன். வந்தவன் உள்ளே சென்றிருக்கிறது அதை மறைத்து கிடைக்காமல் இருக்கும் இடத்தை காட்டு நான் பிடிப்பதற்கு தங்கள் ஒத்துழைப்போடு உறுதுணையாக இருப்பீங்க. அதை நம்பிக்கையோடு வந்து தெய்வ நம்பிக்கை, தன்னம்பிக்கை, மூட நம்பிக்கை, அவநம்பிக்கை சொல்றேன். 4 நம்பிக்கையில மனிதனுக்கு தேவை 2 நம்பிக்கை. ஒண்ணு தன்னம்பிக்கை, மற்றொன்று தெய்வ நம்பிக்கை. அப்படி தன்னம்பிக்கையோட வந்தேனா ஏமாற்றம் அடைந்து கூடாது என்பதற்காக மானுடைய பெருமையை சொல்லிட்டு தானானம் 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 பெரியதாக்கி தாக்கிதமாய் தாம்பதனை இழுத்து வாட்டி வாங்கான ஓங்குமன பயவர் நட்டு கொஞ்சிடவனம் சித்தி புத்தி அகங்காரம் இவைகளை கையிலாக திரித்து உடல்களை சுற்றானாக்கி உச்சி தொட்டு சோழை பாதத்தை சென்று நினைத்து தஞ்சமனும் ஆனந்த வெள்ளத்தில் உள்ள இருக்கிறது வள்ளி மான்குட்டி. காரணம் காலம் பண் போன்றது, கடமை பண் போன்றது. நாளை 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 என்று நாளை நீடித்து விடாமல் இருக்குமானே பிடிப்பதற்கு நாங்கள் சம்மதத்தை கொடுப்பீர்கள். ஐயா, பொய் பேசுறதுக்கு மிகப்பெரிய திறமை வேணும்.
ஏன்னா இந்த இன்றைய காலகட்டத்துல உண்மையை சொன்னா கூட போடா போய் சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பொய்ய சொன்னா உண்மை மாதிரியே அப்படின்னு நின்று ரசிக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க பாருங்க. இங்க நீங்க மான் வரல அப்படின்னாலும் மான் இருக்கு அப்படின்னு பொய் சொல்றீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா காவல் பார்த்துட்டு இருக்கிற எனக்கு இங்க மான் இல்ல அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரியுமா. ஆனா இவர் என்ன சொல்றாரு, எங்க இடத்துல மான் இருக்கு அப்படின்னு எவ்வளவு அருமையா பொய் பேசுறாரு பாத்தீங்களா. முதல்ல அதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்ட தெரிவிக்கணும். இப்ப சொன்னீங்க தன்னம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு. ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இருக்கணும், தன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை தன்னம்பிக்கை இருக்கணும் தான். ஆனா நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இன்னைக்குதான் முதல் முறையா உங்களை சந்திக்கிறேன். ஆமா, அதே மாதிரி வேட்டைக்கு இதுக்கு முன்னாடி போனதுண்டா? வேட்டைக்கு போயிருக்கீங்களா? ஏற்கனவே பரிசா பெற்றது ஒண்ணு வச்சிருக்கோமா? இல்ல நான் அதை கேட்கல. வேட்டைக்கு இதற்கு முன்பாக போயிருக்கீங்களா இல்லையா? இருக்குன்னா போயிருக்கேன், இல்ல இல்லம்மா, வேட்டைக்கு என்ன காரணம் இல்ல. என்னுடைய குலத்தொழில் வேட்டையாடுவது. ஆனா முதல் முறையாக இப்பொழுது வேட்டைக்கு வந்திருக்கேன். பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க வேட்டைக்கே போனதே இல்ல. இன்னைக்குதான் முதல் அடியே வேட்டைக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. வேட்டைக்கு எடுத்து வைத்த முதல் அடியே இப்படி போட்டு விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. அதான் பாருங்க, இருங்க, தன்னம்பிக்கை வேணும் தான். ஆனா அந்த தன்னம்பிக்கை எப்ப யாருக்கிட்ட செயல்படுத்தணும்ன்ற வரைமுறை இருக்கு இல்லையா? உங்க தன்னம்பிக்கை இங்க வலிக்குமா? உங்க தன்னம்பிக்கை இங்க வெற்றி பெறுமான்னு முதல்ல நல்லா சிந்திக்கணும். சிந்திப்பவன் மனிதன், சிந்திக்க மறுப்பவன் மிருகம் அப்படின்னு இருக்காங்க. கால் இல்லாதவன் கம்மாய தாண்டன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. இவன் கடலை தாண்டன்னு நினைக்கலாமா? அண்ணே என்னங்க அண்ணே பிரபாகரன் அண்ணா கேளுங்க. தன்னம்பிக்கை இருக்கணும் தான். அது எந்த விதத்துல இருக்கணும்? நியாயமான விதத்துல தன்னம்பிக்கை இருக்கணும். கால் இல்லாதவன் கம்மாய தாண்டன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. இவன் கடலை தாண்டன்னு நினைக்கலாமா? தன்னம்பிக்கை இருக்கலாம். இந்த தன்னம்பிக்கை அதீத தன்னம்பிக்கை கூடாது. இவனுக்கு கூரை ஏறி கோழியே பிடிக்க தெரியாது. இவன் எல்லாம் வாழை ஏறி வைகுண்டம் போகணும்னு ஆசைப்படலாமா? தம்பி பிடிஞ்சிருச்சு கொட்டாரி பாருங்க. அப்ப கூரை ஏறி கோழியை பிடிக்க தெரியல ஒருத்தனுக்கு. ஆனா அவன் வாழை ஏறி வைகுண்டம் போகணும்னு ஆசைப்படுறான். தன்னம்பிக்கை இருக்கலாம். எல்லா தன்னம்பிக்கையும் ஜெயிக்குமா, வெற்றி பெறுமா அப்படின்னு நினைக்கணும் இல்லையா? ஆமா, முயற்சிதாமா காரணம். வருவது தானே வரும், வருவது தானே வரும். வீட்டுக்கு கொடுத்துட்டா வந்துருமா? வராது இல்லையா? முயற்சி பண்ணா எதையும் சாதிக்கலாம். காரணம் சொன்னீங்க, நான் பொய் சொல்றேன்னு நீங்க என்னமோ உண்மையை பேசுற மாதிரியும், நான் பொய் சொல்ற மாதிரி என் வீடு பள்ளி வந்துரு இந்த பழக்கம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வந்திருக்கிறது ஏன் இடத்துக்கு வந்திருக்கிறீங்க? நான் என்ன சொன்னாலும் கையை கட்டி வாயை பொத்தி கேட்டுட்டு போறதுதான் உங்களுடைய நிலை. அதுதான் நான் போடுற சட்டம். என் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் யாரா இருந்தாலும் நடக்கணும். எங்கேயோ இருந்து ஏன் இடத்துக்கு வந்து நின்னுட்டு நான் உண்மையை பேசுறேன், நீங்க பொய்ய பேசுறீங்க சொல்றீங்க பாருங்க. நீங்க எங்க இனத்தவர் தான் நான் ஏற்றுக்கிறேன். ஏன் இனத்தவரா இருந்துகிட்டு இப்படி இனத்தவறு செய்யலாமா? தண்டா முறையில் பிறந்து தண்டை நுகரா வந்துடும் பண்டோ காணத்திலே இருந்து கமல மதம் உண்ணும் பண்டை வரை இருந்தாலும் அறியார் உள்ள நல்லோரை கண்டை கழித்தங்களோடு நம்மீர் கலப்பாரே கத்துருக்கா. நீங்க சொன்னீங்க பத்தியா எங்க இடம்? நீங்க எங்க இருந்தா வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம். ஒரு தடாகம் இருக்கு, தடாகத்துல தாமரை வளர்ந்துருக்கு. அப்படி தாமரை அந்த குளத்துல தவளையா கொண்டு கிடக்கும். மண்டு மண்டு மண்டூகம். ஆமா, மண்டு. தவளைக்கு மற்றொரு பெயர் மண்டூகம். அது அந்த தவளையா பட்டது அது ஒரு தேனை குடிச்சு குடிக்க முடியுமா? எங்க இருந்தோ காட்டு போயிருந்து வந்த வண்டா பட்டது அது சுவையை இருந்து சுவைத்திட்டு போகும். தவளைக்கு தேன் அவசியமா? எதுக்கு? இருங்க, அந்த இடத்துல உண்ணக்கூடியது தவளையா? யாருக்கு எது தேவையோ அதையாதான் அவங்கதான் எடுக்க முடியும். நல்ல அருமையான கவி பேசுறீங்க. இன்னொரு முறை இந்த கவிக்கு இன்னும் நல்ல ஆழமாக அர்த்தத்தை தேடுங்க. அதுல ஒரு புள்ளிய வச்சுட்டு பாருங்க. ஆளிலை பூவும் காயும் அழிதரும் பழமும் உண்டை சாலவே பற்றியெல்லாம் தன்குடி என்று வாழும் வாலிபர் வந்து தேடி வந்திருப்பர் கோடா கோடி ஆளிலை வந்து போல அங்கு வந்திருப்போர் போர் அப்படிங்கிறாங்க. ஒரு மரத்துல நல்ல காய் கனிகள்லாம் இருந்தாதான் ஒரு பறவையே தேடி வருமா? இதெல்லாம் வெற்று மரமா இருந்தா யாராவது தேடி வருமா? வராது. அப்ப பாருங்க, எந்த ஒரு தேவையும் இல்லாமல் யாரும் யாரையும் சந்திப்பது கிடையாது. நீங்க என்னை இன்னைக்கு சந்திச்சிருக்கீங்கன்னா ஏதோ ஒரு காரியம் இருக்கு. காரணம் இல்லாம தோரணம் கட்டுவோமானே? அப்ப என்ன காரணம்? அதுதான் காரணம். காரணம் என்னமா? வைத்து மண்குட்டி உள்ள இருக்கிற காரணம் என்னமா? நான் பாத்திரத்தை வானம் வச்சுக்க முடியாதா? முடியும். ஏன் காரணம்? அவசரம் தற்பெருமை பேசக்கூடாது. எப்பயுமே நம்மளால முடியல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. மண்ணு கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டல அப்படின்ற கதையா என்கிட்ட பேசக்கூடாது. என்கிட்ட உண்மையா வீரனாக பேசணும்.
தீராதி வீரனாக பேசணும், தீராதி தீரனாக என்கிட்ட பேசணும். அதற்கு நமக்கு வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்திற்கு முதல்ல வரவே கூடாது. புராணம் பேசுவோமா? புராணம் படிச்சிருக்கீங்களா? வெற்றியின் தோல்வியும் வீரன் கலந்துருக்கான். காரணம் அதுவா? ஏன்னா பிடிக்க முடியாது, ஒரு திறமை இல்லாம யாரும் எங்கேயும் வர முடியாது. புரியுதா? ஏதோ ஒருத்தர் தான் ஒவ்வொரு தண்டை ஒவ்வொரு திறமை கற்றுக்கணும். அப்படி கிடையாதுங்க. திறமை எல்லாருக்கிட்டையுமே இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக நான் இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்குது. அந்த வாய்ப்பை யாரு சரியாக திறமையோடு பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில வெற்றி பெறாங்க. அப்ப திறமை எல்லாருக்கும் இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது இல்லையா? ஆம்பளை பால் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. நான் ஒரு தடவை தான் பேசுறேன், ரொம்ப கவனமா கேட்கணும். திரும்ப கேட்டா அப்புறம் நீங்க தோற்று போனதுக்கு அர்த்தம் கிடையாதுங்க. இப்ப நான் ரொம்ப கவனமா இருப்பேன். என்னுடைய பேச்சாளர் எதிர் பேச்சாளர் என்ன பேசுறாங்களோ அதுல மட்டும் தான் நான் கவனமா இருப்பேன். எப்பயுமே என்ன சொன்னீங்க அப்படின்னு நான் யாருக்கிட்ட எப்பயுமே கேட்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு கவனம் நம்ம செய்யக்கூடிய தொழில இருக்கணும். உங்களை பார்க்கும்போது வல்லவன் உண்டு, வையகத்தில் ஒரு வழுக்கு பாறை உண்டுன்னு சொல்லி எப்பயுமே சரிக்கு விழுகாத அளவிற்கு நம்மளுடைய ஞானத்தை வந்து பெருக்கிக்கணும், அறிவை பெருக்கிக்கணும். யானைக்கு அடிசருக்கு எல்லா இடத்துலயும் போய் சரிக்கியா விழுகிறதா? நிறைய இடத்துல சரிக்கு இல்லமா, எல்லா இடத்துக்கும் எல்லா தலைவர்களும் இருக்குதான். புரியுதா? அண்ணன் சொன்னாரு, பார்வையற்றவர்கள் படிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு டெக்னாலஜி அண்ணன் வந்து உருவாக்கி, ஒரு விஞ்ஞானத்தை உருவாக்கி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாராம். இவ்வளவு பெரிய விஷயம், பாராட்டப்படக்கூடிய விஷயம் இல்லையா? கண்ணிருந்து நம்மள தடுமாறி கீழே விழுவது உண்டு. ஆனா பார்வையற்றவர்கள் கூட இவ்வளவு வாகனங்கள் செல்லக்கூடிய சாலையிலும் சரியாக சென்று சேரக்கூடிய பார்வையற்றவர்கள் உண்டு. அப்ப இதுல யாரு பார்வையற்றவர்கள்? காரணம் என்ன இல்லையா? வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன? சிந்திச்சு செயல்பட மனிதனாப்பட்டவன். ஏன்னா அதுதான் அறிவு சத்துரம் அப்படின்னு இருக்காங்க. சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க புத்திப்பட்டு சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க வருமுன் காப்போம். ஏன்னா வந்து இதை விடுறத விட வரவேற்கு முன்னாடி செய்யலாமா, இதை செஞ்சா வெற்றி அடையலாமா? கையில என்ன வச்சிருக்கீங்க? கையில என்ன வச்சிருக்கீங்க? அம்பா. இதற்கு வேற பெயர் சிலிமுகம், கார்முகம், கொட்டை. இது எதுக்கு பயன்படுது? எதுக்கு பயன்படுதுன்னா வசியமுடைய காட்டினா போதும். பேச்சுல ரொம்ப தடுமாற்றம் தெரியுது. இல்ல தடுமாற்றம் இல்லை. அது என்ன தடுமாற்றம்? சரி வாங்க, இது எதுக்கு பயன்படுதுன்றீங்க? என்ன எதுக்கு பயன்படுதான் விளைவிக்கிறவா? விளைவித்தால எதையுமே காக்கக்கூடிய தன்மை இருக்குது. புரியல எனக்கு. இல்லவா, எதையுமே வசியம் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. எதையுமே வசியம் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. வசியம் பண்ணிடுவீங்களா? வசியம்னா என்ன? அந்த நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை பார்க்கொண்டே வந்துருன்றீங்க. ஆமா. கையில வச்சிருக்கீங்க, ஆயுதம் வச்சிருக்கீங்க. அப்படி ஆயுதத்தை வச்சு உங்களால பிடிக்க முடியலையே. இது எவ்வளவு பெரிய வெட்கப்படக்கூடிய விஷயம், அசிங்கப்படக்கூடிய விஷயம். நம்ம திறமை இருக்கணும், அந்த தொழிலுக்கு வரணும். உங்கள்ட்ட திறமையே இல்லையே, எதுக்கு இந்த தொழில் வந்தீங்க? திறமையில நீங்க என்ன சொல்றது? நீங்க கூடாது. நான் இதை பயன்படுத்தி போட்ட காரணமா ஒரு விஷயமா இதை போட்ட உயிர் போயிடும். என்னுடைய குட்டிக்கு வந்து எப்படி சொல்லலாம், அம்பு தேவையில்லை, அன்பால அரவணைச்சு பிடிக்கணும் அப்படின்னு நோக்கம் தான். ஆமா, அதாவது திருவள்ளுவர் சொன்னாரு அவர் திருக்குறள்ல, கொக்கக்கு கூவும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீப்பக்க இடத்து அப்படிங்கிறாரு. இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆற்றங்கரையில கொக்கு எப்படி நிக்கும்? ஒத்த கால நிக்க. இப்ப நீங்க நிக்கிறீங்க பாருங்க, ஒத்த கால நிக்கிறீங்களா இல்லையா? அப்படி கிடையாது. ஒத்த கால நிக்கிறீங்க அப்படின்னா பிடிவாதமா நிக்கிறீங்கல்ல, உங்களை மாதிரி ஒத்த கால கொக்கு நிக்குமா? எதை நோக்கி நிக்குது? மீன் எப்படா வரும், பிடிச்ச சிங்க எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு. ஆற்றங்கரையில நிறைய மீன் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த மீன் பிடிச்சு அந்த மீனை பிடித்து சாப்பிடாதான் கொக்கு. அப்ப நம்ம கேட்போமா, ஏப்பா இவ்வளவு மீன் இருக்கேன், இவ்வளவு மீன் போகுது ஆற்றுல, இந்த மீனை எல்லாம் பிடிக்காம நீ ஏன் இப்படி ஒத்த கால நின்றுகிட்டு இருக்க? உனக்கு தேவையான மீன் வேணும்ன்ற அளவுக்கு நீ ஒத்த கால நின்றுகிட்டு இருக்க இல்லையா? அதான் அவை பிராட்டி சொன்னாங்க, ஓடு மீன் ஓட உரு மீன் வருவனமும். உரு மீன் என்ன? பெரிய மீன். பெரிய மீன் மேலதான் ஆசை. ரொம்ப ஏமாந்து போயிருக்கீங்க. பேராசை பெருநஷ்டம். ஓடு மீன் ஓட உரு மீன் வருவனமும் காத்திருக்குமாம் கொக்கு. அந்த கொக்கு தனக்கு தகுதி வாய்ந்த பெரிய மீன் வர வரைக்கும் காத்திருக்குமா. சின்ன மீன் எல்லாம் பிடிச்சு சாப்பிடலாம். உங்களுடைய கணக்கை பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆனா உங்களுடைய கணக்கு இங்க காந்தி கணக்கு ஆயிரும். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. போங்க போங்க போங்க.
வராது. நான் என்ன சொல்றேன்னா, மாவீரன் அலெக்சாண்டரை பத்தி வரலாறு படிச்சிருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய முகத்தை பார்க்கும் போதே தெரியுது நிறைய படிச்ச ஆளு அப்படின்னு. என்ன அப்படின்னா என்ன சிரிக்கிறீங்க? அப்படி சிரிச்சா உண்மையாயிருமா? என்ன போகும்போது எல்லா நாளையும் வென்றாரு. வென்று என்னாச்சு கடைசியில தன்னுடைய இறந்து போகக்கூடிய பக்குவம் காலகாலம் வந்துருச்சு. அப்ப தன்னுடைய சிறுவர்களை கூப்பிட்டு ஒரு சாவுப்பட்டி செய்ய சொன்னாராம். தயார் பண்ண சொன்னாரு. அதுல வைத்து போகும்போது கையில் சொன்னாரு. என்ன காரணமா இவ்வளவு நாடுகளையும் வென்ற அலெக்சாண்டர் அப்படிங்கிறவரை மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க என்ன பேசினாலும் நான் எதிர்த்து பேசுறேன், என்ன பேசினாலும் நீங்க மாட்டிக்கிறீங்க. அலெக்சாண்டர் 2 கையும் வெளியே வச்சு போனதுக்கு காரணம், எவ்வளவுதான் நான் வெற்றி பெற்றாலும் எதுவுமே நான் கொண்டு போகலன்ற அர்த்தத்துக்கு தானே அவர் வெளியே வச்சு போனாரு. நான் கேட்கிறேன், எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப நீங்க சொன்னதுல எதுவுமே வேண்டான்னு கையை வெளியே வச்சு போயிருக்காரு. அப்புறம் ஏன் அந்த பேராசை அவருக்கு? அவ்வளவு நாடே வெற்றி பெற்று எதையுமே எடுத்துட்டு போல அவரு, எதற்கு அந்த பேராசை அலெக்சாண்டர் படணும்? பாருங்க, கடைசி முற்றுப்புள்ளி எதுல வருது, முடிவு எதுல வருது? பேராசை வேண்டவே வேண்டாம். நீங்க எவ்வளவுதான் பேராசைப்பட்டாலும் காலையில போகும்போது வெறுங்கையோட தான் போகணும். குறைவான தொழில் நேரம் நிறைவான வருமானம் வாங்கிறது ராஜபாட்டு. மனம் இருந்தால் இல்லமா, மனம் இருந்தால் எந்த மார்க்கமுமே கிடையவே கிடையாது. தெரிஞ்சுக்கணும். அதனால உங்க மாணிக்கு தான் அடையாளம் பரவாயில்ல. எவ்வளவுதான் கோபப்படுத்தினாலும் வேடுவர் சிரித்த முகத்தோட பேசியிருக்கிறாரு. ஒரு விஷயமா, ஏன்னா அது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் கோபப்பட்டோம்னா எல்லாத்தையுமே இழந்துருவோம். இப்ப பேசுறீங்க பாருங்க, பேச்சு கூட அவர் காரியக்காரர் சிரிச்சு எல்லா காரியத்தையும் நீங்க வேற மாடுக்குள்ள யாருக்கிட்ட சிரிக்கணும் யாருக்கிட்ட முறைக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ரொம்ப சிரிக்காதீங்க. சிரித்து வாழ வேண்டும். அது தெரியும். சிரித்த முகமும் சிரிச்சரியா இருக்கணும். பிறர் சிரிக்க வளப்படாது, நம்ம சிரிக்கணும். வாய் விட்டு காரணம் என்ன? இதற்காக எப்பொழுது கலந்துருக்குமா? காயாத கானகத்தின் சந்தலை விழுந்து பாயாத
இல்லையா? ஆமா. போய் வருமா? அண்ணா! இந்த போக செய்த மற்றொரு சிலை எங்க இருக்கு, விஷ முறிவு ஏற்படுத்தாத சிலை எங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்திலே திருச்செங்கோடு என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல அந்த முருகனுடைய சிலையை வச்சிருக்கிறாங்க. அதுதான் இன்னொரு கேள்வி என்னன்னே, அவ்வளவுதான். அது நாகப்பட்டினம் மாவட்டத்திலே காய கணேசனுடைய ஆலய சிவ ஆலயத்திலேயே அந்த விஷயம் பண்ணுறாங்க. அது எதற்காக அப்படின்னா 63 நாயன்மார்ல அதிபத்த நாயனார் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் இருக்காரு. அண்ணா வாங்க அண்ணா, நீங்க வராம எப்படி அண்ணா? முதலும் நீங்களே முடிவும் நீங்களே. வாங்க அண்ணா. அண்ணா 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 வேடுவன் ஒருத்தர் வந்தாரில்லே, அவர் வேடுவர் இல்லைன்னா அவர் வேட விட்டு வந்திருக்கிறார். அப்படியே நாடகமா அது? அது மட்டும் இல்லைன்னா அவர் மணி தேடி வரலையா, அப்புறம் என்ன? அவர் உன்னைத்தான் தேடி வந்தேன் என்று சொல்லிவிட்டார் அண்ணா. கதையா தானே? ஆனா உன்னை தேடி வரலன்னா என்னை தேடி வந்தாரா? உன்னை தேடி வந்தா ஊர்ல காசு வாங்க முடியும். யாராக இருப்பார், எந்த குறை இருந்தாலும் முருகனை வணக்கம், நல்லதே நடக்கும். 6 படி வீடுகள் மறுபடி வீடாக அப்படின்னு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய். விளையாடியது அடியனான் தான். இப்போது திருமண முடிப்பிற்கு வந்துள்ளேன். இந்த பாடல்ல திருப்பரங்குன்றத்தில் நீங்க சிரிச்சீங்கன்னா திருத்தணி மலை மீது எதிரொலிக்குமா? ஏன் 6 படை வீடுல மற்ற படை வீடுகள்லாம் இருக்குல்ல, ஏன் நீங்க திருப்பரங்குன்றத்துல சிரிச்சா திருத்தணிகளை ஏன் எதிரொலிக்கும்னாங்க? திருப்பரங்குன்றத்துல முதல் கல்யாணம், திருத்தணியில 2வது கல்யாணம். புரியுதா? அப்படி ஒரு நிகழ்வு. சரி, பரவாயில்ல. முருகா, எனக்கு ஒரு வர வேண்டும் முருகா. இன்று முதல் தேவலோகத்திலும் முழுவதும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்கப்பட வேண்டும். அது மட்டும் அல்லாது இந்த ஊருடைய பெயர் என்னங்கய்யா? கீழப்பொருவாயும் மண்ணில் வசிக்கக்கூடிய மக்கள் அனைவருமே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று நல்ல நீடோடி ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் முருகா. இதுவே நான் கேட்கக்கூடிய வரம். முன்னாடி வாங்கம்மா. ஏன் மூத்த மனிதர் கூட
அழைக்க முதலெடுத்து கொடுத்த உலக மக்கள் யாவரையும் அழைக்க செய்கிறேன். அப்படியே அதற்கு முழக்கத்தை வர சொல்லி நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். இதுவரை எங்களது நாடகத்தினை கண்டுகளித்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் வாசகர்களுக்கும் நேசர்களும் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைத்திருக்கும் சண்முகா ஒளிபரப்பு உரிமையாளருக்கும் அது அனைவரையும் மற்ற அன்புகளுக்கும் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்ற இந்த நாடகத்தின் அமைத்திருக்கும் அவன் நாடக அமைப்பாளருமாகி அன்புனார் அஜித்குமார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தினை 3ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த இந்த குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ வருகிட்டு கொண்டிருக்கும் இது நம்ம உங்க ஊரு யூடியூப் சேனல் அன்புலர்கள் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பிரியாமல் வெளிவருகின்றோம். நன்றி, வணக்கம் அன்புறவுங்களே.